வணக்கம் நண்பர்களே. விஜயின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், பாஜகவிடம் கைகோர்த்த திமுக. தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய மாற்றமாக 108 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்திருக்கிற தாவேகா வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசு 2 மாதங்களை நிறைவு செஞ்சிருக்கு. ஆனால் இந்த 2 மாதங்களிலேயே தமிழக அரசியலின் கணக்குகளும் எதிர்க்கட்சிகளின் அரசியல் வியூகங்களும் முற்றிலுமாக மாறி வருது. திமுக 59 இடங்களையும் அதிமுக 41 இடங்களையும் மட்டுமே பெற்றிருக்கிற நிலையில் மற்ற கட்சிகளின் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருப்பதால் தற்போதைய சட்டமன்ற கணக்குப்படி ஆட்சி மாற்றம் என்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ற நிலை உருவாயிருக்கு. திமுக அதிமுகவை கவலையில் இது ரொம்பவே ஆழ்த்திருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே புதிய அரசை எப்படியாவது சிக்கலில் சிக்க வைக்க முடியுமா, ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என்ற பல்வேறு அரசியல் கணக்குகள் எதிர்க்கட்சி தரப்பில் போடப்பட்டது. ஆனால் என்ன கணக்கு போட்டாலும் கூட திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்தாலும் கூட ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை எட்ட முடியாத சூழல் இருக்குது. அதனால தான் ஆரம்பத்தில் இருந்த அரசியல் வேகம் தற்போது மெல்ல மாறி வருது. திமுக தலைமையில் நடைபெற்ற உட்கட்சி ஆலோசனைகளில் தற்போதைக்கு ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சிகளில் ஈடுபடாமல் பொறுமையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. இதற்கு பின்னால் இன்னொரு முக்கிய காரணமும் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது தற்போது மீண்டும் தேர்தல் நடந்தால் தமிழக வெற்றி கழகம் இன்னும் அதிக இடங்களை வெல்லக்கூடும் என்ற அச்சம் எதிர்க்கட்சிகள் மத்தியில் இருப்பதால் அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையிலும் இறங்காமல் சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதே தற்போதைய அணுகுமுறையாக எதிர்க்கட்சிகளிடம் இருக்குது. அதே நேரத்தில் தமிழக அரசியலில் நேரடி மோதலை தொடர்வதை விட தேசிய அரசியலில் தங்களது பங்களிப்பை வலுப்படுத்தியது அரசியல் ரீதியாக பாதுகாப்பான பாதையை இருக்கும் என்றும் திமுக தரப்பு யோசித்து வருவதாக சொல்லப்படுது. மத்திய அரசோட இணக்கமான உறவை பேணுவதன் மூலம் மாநில அரசியலில் ஏற்படும் அழுத்தங்களை சமாளிக்க முடியும் என திமுக யோசித்து வருது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதுதான் தற்போது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடைய மிக பெரும் சவாலாக இருக்குது. தற்போதைய சூழலில் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு இல்லாத நிலையில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவதே சிறந்த வழி என்ற முடிவுக்கு திமுக வந்திருப்பதாக சொல்லப்படுது. அதனால் ஆவேசமான அரசியல் நடவடிக்கைகளை தவிர்த்து ஆளும் அரசின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்கும் வியூகமே தற்போது முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இனி வரும் காலங்களில் திமுக தனது அரசியல் பயணத்தை எந்த திசையிலையும் முன்னெடுக்கிறது, மத்திய அரசுடனான உறவை எப்படி பயன்படுத்துகிறது, தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை எந்த வியூகத்தின் மூலம் எதிர்கொள்கிறது என்பதுதான் தமிழக அரசியலில் அடுத்தடுத்த மாதங்களில் அதிகம் பேசப்படும் முக்கிய விவாதமாக இருக்க போகுது.